எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் 13 ஜனவரி 2025க்கு வைகுண்ட துவார தரிசனத்துக்கு உண்டான எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்கறதுக்கு ஆரம்பித்ததை பற்றி இப்போ விரிவாக பார்க்கலாம். வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்துக்கு 10ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் உண்டான எஸ்எஸ்டி டோக்கன் திருப்பதியில் 8 இடத்துல கொடுத்துருந்தாங்க. அதை தவிர 13ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற எஸ்எஸ்டி டோக்கன் அதற்கு ஒரு நாள் முன்னதாக கொடுக்கப்படும். அதாவது ஸ்ரீனிவாசம், விஷ்ணு நிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த 3 இடத்துல கொடுக்க போகிறோம் அப்படின்னு முதல்ல தகவல் வெளியாக இருந்தது. ஆனால் இப்போ திடீர்னு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த 3 இடத்துலையும் 13ஆம் தேதிக்கான காலையில் 2 மணிலேருந்து நைட்டு 10 மணிக்கு உண்டான ஸ்லாட்டுக்கான எஸ்எஸ்டி டோக்கன் இஷ்யூ பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கே மக்கள் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்தது காரணமாக இந்த அதிகாரிகள் திடீர்னு இந்த முடிவு எடுத்து இந்த டோக்கன் இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மொத்தம் 13ஆம் தேதிக்கு 48,000 டோக்கன் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டோக்கன் இந்த 3 இடத்துல மட்டும்தான் கொடுப்பாங்க. உங்களோட ஒரிஜினல் ஆதார் கார்டோடு நீங்கள் போய் இந்த இடத்துல உங்கள் டிக்கெட்டை வாங்கிக்கலாம். 13ஆம் தேதி காலையில் 2 மணிக்கு தான் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்த நிலையில் திடீர்னு இன்றைக்கே ராத்திரி இப்போ 10 மணிக்கு மேலே இந்த டிக்கெட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் இந்த 48,000 டோக்கன் தீர்ற வரைக்கும் கண்டினியூஸாக கொடுப்பாங்க. இது இன்றைக்கி அல்லது நாளைக்கு நைட்டு வரைக்கும் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அந்த வேலை இருந்தீங்கன்னா நேராக இந்த 3 இடத்துல போய் அந்த டிக்கெட்டை உடனே வாங்கிக்கோங்க. மற்றபடி இதற்கு அடுத்து 14ஆம் தேதியும் மற்ற தேதிக்கு எப்படி கொடுப்பாங்க, இதுக்கப்புறம் கண்டினியூஸாக கொடுப்பாங்களா இல்லை அதை பற்றி இன்னும் எந்த ஒரு அப்டேட்டும் நமக்கு இன்னும் வரல. அந்த அப்டேட்ஸு வரும்போது உடனுக்குடனே உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறோம். இப்போதைக்கு 13ஆம் தேதி ஜனவரிக்கான எஸ்எஸ்டி டோக்கன் வைகுண்ட ஏகாதசிக்கு இன்றைக்கி ராத்திரி 10 மணிலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு நமக்கு கிடைத்துள்ள அப்டேட்டு. ஸோ வேறு ஏதாவது அப்டேட் இருக்கும்போது உடனுக்குடனே உங்களுக்கு தெரிவிக்கிறோம். நன்றி.